சென்னையில் மாநகர பேருந்துகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்கள் இடம் மாற்றப்பட உள்ளன. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரைவாக. மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன். சென்னையும் போக்குவரத்து நெரிசலும் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்ட சூழலில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தே வருகிறது. மின்சார ரயில் சேவை, மெட்ரோ ரயில் சேவை என போக்குவரத்து சேவைகள் அதிகரித்தாலும் பரபரப்பான நகரமான சென்னையில் போக்குவரத்து நெரிசல் பிரதானமாகிவிட்டது. எனவே பொது போக்குவரத்தை மேம்படுத்த பல கட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பல திட்டங்கள் பாதியிலேயே கைவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புதிய போக்குவரத்து திட்டம் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல. இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நகர்ப்புற விவகாரங்கள் துறையின் தேசிய நகர்ப்புற போக்குவரத்து கொள்கையின் அடிப்படையில் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு திட்டமிடும் வகையில் இந்த போக்குவரத்து திட்டம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்பதற்காக பிரத்யேக பாதை அமைத்து பஸ் பே திட்டம் அண்மையில் செயல்பாட்டுக்கு வந்தது. இதனால் பேருந்துகள் தடையின்றி போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பல இடங்களில் பேருந்து நிறுத்தங்கள் சிக்னல்கள் மற்றும் மேம்பாலம் அருகே அமைந்திருப்பதால் அலுவல் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. குறிப்பாக சிக்னல் பச்சை நிறம் ஒளிரும் போதும் சிக்னல் அருகே உள்ள நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரிசை கட்டி நிற்கும்போது பேருந்துகளின் பின்பக்கம் நிற்கும் வாகனங்கள் முன்னோக்கி செல்ல முடியாமல் பேருந்துகள் புறப்படுவதை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை உருவாகிறது. பேருந்துகள் புறப்பட தயாராகும் போது சிவப்பு நிறம் ஒளிரத் தொடங்குவதால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்னலில் காத்திருக்கும் நேரம் அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சிக்னல்கள் மற்றும் மேம்பாலங்களின் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து மாநகர் போக்குவரத்து கழகம் ஆய்வு செய்து வருகிறது. சிக்னல், மேம்பாலங்கள் ஆகியவற்றுக்கு 100 மீட்டர் முன்பாகவோ பின்பாகவோ மட்டுமே பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும் வகையில் மாற்றங்களை மேற்கொள்வது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. சென்னையின் பல இடங்களில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து நிறுத்தங்கள் இடமாற்றப்படாமல் இருப்பதாகவும் அப்படிப்பட்ட இடங்களையும் கண்டறிந்து பேருந்து நிறுத்தத்தை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாநகர போக்குவரத்து கழகம் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுக்க முடியாது என்பதால் சென்னை மாநகராட்சியிடம் பரிந்துரைத்து மாநகராட்சி மூலமே நிறுத்தங்களை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக பாரிமுனையில் இருந்து முகப்பேர், வடபழனியில் இருந்து தரமணி வழித்தடங்களில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் சென்னையின் அனைத்து வழித்தடங்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன்.